பண்ணணும். அதாவது செயின் ஸ்டிச் போட்டு சுகர் பீடு கொடுத்துட்டு அப்புறம் கல்லில் ஒரு சரம் கொடுத்துட்டு அப்புறம் சுகர் பீடு கொடுத்துட்டு புட்டாஸ். இப்போ வந்து நான் இந்த பெரிய பீடு, ஃப்ளாட் பீடு, திலக சேஃபு, சுகர் பீடு இதெல்லாம் வச்சு உங்களுக்கு புட்டாஸோட வெரைட்டி எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். புட்டாஸ் எது எதுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸே ஃபுல்லாக புட்டா போடலாம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் போட்டிருக்கிறீங்கல்ல, இப்போ வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க, சுகர் பீடு போட்டுக்கிறீங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கல்லில் சொல்லி தர போகிறேன். இப்போ இதெல்லாம் பண்ணி அதாவது கையில் கீழே நெக்ல எல்லாம் கொடுத்துட்டு வெறுமனே இந்த புட்டா வச்சுக்கோ ஒரு ப்ளவுஸ் முடிக்கலாம். முடிச்சுட்டு ஒரு 500 ரூபாய்க்கு கொடுக்கலாம், ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஒரு புட்டாஸ் வச்சு ஒரு ப்ளவுஸே முடிக்கலாம். செக்குடு டிசைன் போடலாம். நிறைய விஷயங்களுக்கு புட்டாஸ் வச்சு பண்ணலாம். இதில் சின்ன சின்ன வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லித்தரேன். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஏன்னா இது ஒரு கடல் மாதிரி. நம்ம என்ன வேணா எது கூட வச்சு ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன், பார்த்து பழகிக்கிங்க. பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் எடுத்துருக்குறேம்மா. இப்போ கோல்டு கலரில் சிங்கிள் புட்டா சொல்லித்தர பாருங்க. சிங்கிள் புட்டாவில் முதல்ல ஒரு இதை எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு இதை எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டுக்குங்க. ஒரு லாக் போட்டுட்டு ஒரு சுகர் பீடை போட்டுட்டு சிங்கிள் சுகர் பீடில் ஒரு தடவை குத்தி எடுத்துட்டு ஒரு லாக் போட்டு இங்கே பாருங்கள், இதை வந்து லாக் போட்டுறணும். சிங்கிள் புட்டா. சிங்கிள் புட்டான்னு சின்ன சின்னது ஒரே சுகர் பீடு வச்சு போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சுகர் பீட்லேயே 3 புட்டா காட்டுறேன் பாருங்க. 3 புட்டானா பக்கத்தில் ஒன்று எடுத்துக்கணும், ஒரு லாக் போட்டுக்கணும், ஒரு புட்டா போட்டுட்டு பக்கத்தில் ஒரு புட்டா போட்டு இதுக்கு இந்த பக்கம் சைடில் எடுத்து நல்லா நெருக்கமாக வச்சு ஒரு லாக் போடணும். இப்போ நான் வந்து சுகர் பீடில் புட்டா காட்டுறேம்மா. சின்னதாக காட்டிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு பட்டு பாவாடை போடுறேன்னு வச்சுக்கோங்க. சின்ன ரொம்ப குட்டி பாப்பாவுக்கு ஒரு பட்டு பாவாடை போடுறீங்கன்னா அதுக்காக இந்த சுகர் பீடில் அங்கங்கே புட்டா போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக போட்டிருக்குறீங்க பாருங்கள். சிங்கிள் சுகர் பீடுமா, சிங்கிள் புட்டா, இது 3 புட்டா. ஓகேங்களா? 3 லாக் போட்டாச்சு. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா பெருசில் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது பெருசில் வச்சு போட்டு காட்டுறேன் பாருங்க. பெருசுலனா இதை விட கொஞ்சம் பெரிய பாசி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, முதல்ல சிங்கிள் போட்டு ஒரு எடுத்துட்டு இன்னொரு லாக் போட்டு இதை சுற்றியே போடலாம். இல்லை ஒரு லாக் போட்டு எடுக்கலாம். உங்களுக்கு லாக் போட்டு தரணும். இப்படி ஒரு லாக் போட்டு இங்கிருந்து எடுத்து இப்படி ஒரு லாக் போடலாம். அவ்வளோதான் நின்றுக்குச்சு. இப்போ இதுவே 3ல் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஒன்று கோர்த்துட்டோம், ரெண்டாவது பக்கத்துலேயே நெருக்கமாக கோர்த்துட்டோம். கோர்த்துட்டு இங்கே பாருமா, நான் நீடில் எங்கே எடுக்கிறேன்னா இப்படி சுற்றி இப்படி எடுக்கிறேன். ஓகேங்களா? நல்லா நெருக்கிக்கணும். இந்த பூ கட்டுற போது நெருக்கவும் தெரியுங்களா, அந்த மாதிரி. இன்னொரு தடவை நல்லா லாக் போட்டு இதை கொண்டு வந்து லாக் எப்படி போடுறீங்கன்னா இந்த இதில் சுற்றி போட்டு நல்லா பக்கத்தில் கொண்டு வந்துடணும். 3 புட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இது பெருசு கோர்க்குறோம். பெருசு கோர்த்துட்டு லாக் போட்டுடுறோம். நல்லாவே ஒரு லாக் போட்டு இப்போ சுகர் பீடு. சுகர் பீடு எவ்வளோ இதை சுற்றி வேணுமோ அவ்வளோ கோர்க்குறோம். 2 தாம கோர்க்கணும். சுகர் பீடு ஃபுல்லாக நம்ம கோர்த்துடக்கூடாது. நல்லா 2 கோர்த்துட்டு அப்போ தான் ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப அழகாக வரும். சுகர் பீடு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், உள்ளே கொண்டு போகிறேன். நான் உள்ளே கொண்டு போய் ஒரு லாக் போட்டுட்டு வெளியில் கொண்டு வந்து, நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் இந்த மாதிரி லாக் போடுறீங்களே இது வந்து வெளியில் வந்துடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு தடவை இப்படி போட்டுட்டு ஒரு தடவை இப்படியும் போடுறோம். ஓகேங்களா? அந்த லாக் வராது. அப்புறம் இன்னொன்று வந்து உங்களுக்கு லாக் வரணும். இன்னொன்று இந்த தனி பீடுக்கெல்லாம் லாக் போட்டால் உங்களுக்கு வந்து கீழே இழுக்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இழுக்க தெரியல, அந்த நரம்பு வள்ளினா ஒவ்வொன்றுக்கும் நரம்பை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கணும். இப்போ ஒரு ப்ளவுஸ் பண்ணுறீங்கன்னா அதுவே இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
அதுக்கு நான் ஈஸி மெத்தட் இது சொல்றேன். இதுக்கு அப்புறம் பிளவுஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் கம் எடுத்து பின் பக்கமா வச்சு எங்கெங்க லாக் போட்டீங்களோ அந்த இடத்துல சின்ன சின்னதா அந்த கம்ல ஒட்டிடணும். சரிங்களா? ஒட்டினா தான் அது பலமா இருக்கும், பிரிஞ்சு வராது. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு புட்டா சொல்லி கொடுத்துருக்குறேன். இது வச்சு ஒரு பிளவுஸே ஃபினிஷிங் பண்ணலாமா, அதே மாதிரி செக்குடு போட்டு செக்குடுக்கு நடுவில் இது பண்ணலாம். இன்னொன்று உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுலயே இது பார்த்தீங்கன்னா இந்த பீடு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பீடு, ஒரு பக்கம் நல்லா மேலே எம்போஸ்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த பீடு பாருங்கள் இப்படி இருக்கும். இந்த பீடு நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோமா, கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பீடு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு ஈஸி மெத்தட் தான் நான் கண்டுபிடிக்கவே பார்ப்பேன். கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறத செய்ய முடியாத மாதிரி தோணும். பாருங்கள், இதை கரெக்டாக இது நல்லா ஃப்ளாட்டாக போட்டேன், லாக் போட்டேன். சரிங்களா? இப்போது இந்த பெரிய பீட்லேயே சிறுசு இந்த பீடுக்கு நடுவில் ஒரு பீடு இருக்குது பாருங்க. இந்த பீடை ஒரு 5 பீடு 6 பீடை கோர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? பாருங்கள், இது ஒன்று கோர்க்கணுமா, அப்போ ஃபினிஷிங் நல்லா வரும். இன்னொன்று கோர்த்துட்டு இங்கே பாருங்க கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு இது உள்ளே கொண்டு வந்துடணும். சரிங்களா? 3 அண்ணன் தான் கோர்த்துருக்குறேன். கொண்டு வந்து இந்த கீழே வழியே கொண்டு வந்து இன்னும் ஒன்றை கொண்டு வந்து இப்படி ஒரு லாக் போடணும். இப்போ பாருங்க, இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். ஓகேங்களா? இதில் அடுத்த டிசைன் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இது சாதாரண பெரிய பீடு தாம்மா கொடுத்துட்டு, இப்போது அதை விட பெரிய பீடு மேலே கொஞ்சம் துள்ளி தூக்கி இதுதான் சொன்னோம் பார்த்தீங்களா. இதில் நம்ம லேடிஸ் வந்து எந்த மெத்தேடு, என்ன கற்பனை எவ்வளோ இருக்குதோ, உங்களோட கற்பனை எட்டாத அளவுக்கு இருக்குதுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் டிசைன் போட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது கரெக்டாக போட்டேன். போட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் நீளமாக இப்படி எடுத்துட்டு வெளியில் லாக் ஒன்று போட்டுட்டு, இப்போ திலக சேப் ஒன்று டிசைன் இருக்குது பாருங்கள், திலக சேப் போட்டு ஒரு சுகர் பீடு கோர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா சுகர் பீடு கீழே விட்டுட்டு திலக சேப்பு கொண்டு வந்து இங்கே மேலே ஏற்றி போட்டு பெரிய பீடு கூட லாக்கு, பெரிய பீடு கூட லாக்கை போட்டு நிறுத்தினீங்கன்னா அது நல்லா இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக டிசைனாக வந்து நிற்கும். இங்கே பாருங்கள், இது ஜிமிக்கி மாடல் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு, ஒரு கம்மல் ஜிமிக்கி மாடல் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. ஓகேங்களா? இதுலேயே இன்னொரு மாடல் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இதில் 3 அண்ணன் கோர்த்துக்கணுமா, இந்த திலக சேப்பை 3 அண்ணன் கோர்த்துக்கணும். கோர்த்துட்டுமா முதல்ல ஒரு லாக் போட்டு இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் கொண்டு வாங்க, கொண்டு வந்து ஒரு லாக் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த திலக சேப்பை கொண்டு வந்து இப்படி லாக் போட்டுடணும். அப்புறம் ஆப்போசிட்டில் கொண்டு போங்க, லாக் போட்டு திலக சேப்பை கொண்டு வந்து போடுங்க, ஒரு லாக் போட்டுக்குங்க. சரிங்களா? அப்புறம் ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டு லாக் போட்டுக்குங்க. போட்டுட்டு இன்னொன்று கூட கோர்த்துக்கலாம். ஒரு லாக் போட்டு கோர்த்துட்டு இப்படி கொண்டு போகலாம். அப்புறம் ஒரு சின்ன ஒரு நடுவில் ஒரு லாக் போட்டு அதுக்குமே ஒரு சின்னதாக ஒரு லாக் மாதிரி போட்டுக்குங்கம்மா. அப்போ தான் அந்த பீடு வந்து வெளியில் வராது. இந்த லாக்குக்கு நடுவில் இப்படி ஒன்று போட்டாச்சு. சுற்றி வந்து இப்படி கொண்டு வந்து நடுவில் ஒரு லாக் போட்டு இந்த இடத்துல ஒரு லாக் போட்டு எடுத்துடணும். அப்புறம் உள்ளே கொண்டு போய் நடுவில் கொண்டு வந்து இப்படி ஒரு லாக் கொண்டு வந்து இங்கே ஒன்று போட்டு எடுக்கணும். அப்புறம் உள்ளே கொண்டு போய் ஒரு லாக் போட்டு இங்கே கொண்டு போய் இங்கே ஒரு லாக் போட்டு எடுக்கணும். உள்ளே கொண்டு போய் நீங்கள் சென்டரில் ஒரு லாக் போட்டாலும் போடலாம், அப்படின்னு ஒரு பீடு கொடுத்து லாக் போட்டுடலாம். சரிங்களா? இல்லைன்னா ஒரு ஸ்டோன் இதுன்னா நடுவில் கூட ஒட்டலாமா.
சரிங்களா? நடுவில் சென்டரில் ஒரு பீடு கோர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நடு பீடில் லாக் போட்டேன். நடு பீடில் லாக் போட்டு நிறுத்தியிருக்கிறோமா. இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதை வச்சு ஒரு ப்ளவுஸே ஃபினிஷிங் பண்ணலாமா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது ஒரு ஷேப்புங்களா. இன்னும் அடுத்த ஷேப் போட்டாச்சு. இது ஒன்று போட்டாச்சு. இப்படி திருப்பி இங்கே ஒரு லாக் போட்டு இங்கே ஒன்று போட்டாச்சு. இப்போ பெரிய பீடில் உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வந்துச்சு. இப்போது ஒரு சுகர் பீடு கோர்த்துக்கலாங்க. சுகர் பீடு கோர்த்துட்டு ஒரு பெரிய பீடு கோர்த்துட்டு ஒரு சுகர் பீடு கோர்க்கணும். அப்புறம் ஒரு பெரிய பீடு கோர்க்கணும். அப்புறம் ஒரு சுகர் பீடு கோர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டு ஒரு சுகர் பீடு, ஓகேங்களா. அப்புறம் ஒரு லாக் போட்டு சுகர் பீடு, ஓகேங்களா. இந்த மாதிரி கூட ஒரு டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணாலும் கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணினதுக்கப்புறம் சுகர் பீடு இது போடலாம். இந்த மாதிரி ஒரு லாக் போடலாம். இல்லை ஒரு கோர்த்துக்கணுங்க. கோர்த்துட்டு ஒரு லாக் போட்டுடணும், சரிங்களா. லாக் போட்டு இது சுற்றி சுகர் பீடு கொடுக்கணும். 2 சுகர் பீடு கோர்த்தாச்சு. 2 தாம்மா கோர்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பீடு கொடுத்துட்டு ஃப்ளாட் பீடு எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டுமா. இப்படி இந்த பீடை சுற்றி வந்து மேலே பக்கமாக வந்து ஒரே ஒரு பீடு மட்டும் கோர்த்துக்கணும், சரிங்களா. ஒரு பீடு கோர்த்துட்டு நல்லா நெருக்கமாக வச்சு ஒரு லாக் போட்டு அந்த இடத்துல ஒரு லாக்கே போட்டுருங்க. லாக் போட்டிங்கன்னா இது மேலோட முடிஞ்சிடும். இது பாதியிலிருந்து நீடில் எடுத்து சுகர் பீடு கோருங்க. சுகர் பீடு பாதி எண்ணத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் கோர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கோர்க்கணும். மறுக்க 2 அப்புறம் 2 கோர்த்திங்கன்னா பாதி எண்ணத்துக்கு வந்துடுச்சு, சரிங்களா. அப்படியே உள் பக்கமாகவே கொண்டு வாங்க. அதையவே உள் பக்கமாக கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி போட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் பீடு ஆட் நீங்கள் வந்து திலக ஷேப்பில், அதாவது இந்த இடத்துல கொண்டு வந்து இங்கே ஒரு நீளமாக கொண்டு வந்து ஒரு லாக் போட்டுட்டு சுகர் பீடு போட்டுட்டு அது மேலே திலக ஷேப் போட்டு இப்படி நிறுத்தலாம். இப்படி நிறுத்தி கொண்டு போய் உள்ளே கொண்டு போயிட்டு ஒரு லாக் போட்டு இதில் திலக ஷேப்புக்கே ஒரு லாக்கு, பெரிய லாக்கு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன், ஓகேங்களா. இதுலேயே இன்னொரு டிசைன் போடலாம். இதுலேயே காட்டுறேன் பாருங்க. இதுலேயே கொண்டு வந்து லாக் போட்டு பக்கத்தில் கொண்டு வந்து இன்னொரு லாக் போட்டுக்கணும். இதுலேயே சுகர் பீடு இருக்குங்களா. இருக்கிற போது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு லாக்கு, பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டோமா, இது வந்து ஒரு கடல் மாதிரி கற்பனைக்கு நம்ம 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 மனுஷங்க, என்னோட கற்பனை வேறு மாதிரி இருக்கும், உங்களோட கற்பனை வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரோட கற்பனை வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சா என்ன வேணால் போடலாம். இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. என்ன டிசைன் வேணால் இது போட்டே போகலாம். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடுறீங்க, ஒரு பட்டுப்பாவடை தைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கற்பனை வளத்துக்கு அவங்க தீனி போடுற மாதிரி அவங்க பணம் பைசாவும் கொடுத்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன், நல்லா கிராண்டாக போட்டு கொடுங்கன்னா உங்களோட கற்பனையை. ஆரி ஒர்க் பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப கற்பனை வளம் வேணும் ஆரி ஒர்க்குக்கு. இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸை கொடுத்து இந்த ப்ளவுஸ் மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து ஒரு சிலர் அது கூட தெரியாது, எனக்கு எதாவது டிசைன் போட்டு கொடுங்கன்னு சொன்னால் அவங்க நம்மளை நம்புற போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஃபுல் எஃபெக்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபுல் எஃபெக்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க மீண்டும் மீண்டும் நிறைய கஸ்டமரையும் கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்களும் வந்து மீண்டும் மீண்டும் வருவாங்க நம்ம, ஓகேங்களா.
எப்பவுமே நம்ம மேல நம்பிக்கை வச்சாங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு 100%க்கு 500% பாடுபடணும். ஓகே, ஒரு சிலர் வந்து அவங்களே அவங்களோட டிசைனு ஐடியா கொண்டு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அந்த ஐடியாக்குள்ளதான் நம்ம இருக்கணும், ஐடியா விட்டு வெளியில வரக்கூடாது. ஏன்னா ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொன்னது எப்படி இருக்கு, நீங்க எப்படி போட்டீங்கன்னு கேட்பாங்க. ஆனா ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்க எனக்கு பார்த்து நல்லா பண்ணி கொடுங்க, நீங்க நல்லா பண்ணி கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எங்கிட்ட வர்ற கஸ்டமர்மா 100க்கு 80% வந்து அந்த மாதிரி கஸ்டமர் தான் என்னை ரொம்ப நம்புவாங்க. எப்பவுமே என்னோட பேச்சுக்கு என்னோட நம்பிக்கைக்கு பாத்திரமா வருவாங்க. அக்கா நீங்க சாரி இருக்குது என்னமோ பண்ணி கொடுங்கக்கா அப்படின்பேன். நான் 2 விஷயம் தான் கேட்பேன், பஃப் ஹேண்ட் போடுவீங்களா நாட் போடுவீங்களா. அந்த 2 விஷயம் ஓகே பண்ணுவோம் அப்படின்ட்டாங்கன்னா அவங்க உடம்புக்கு அவங்க ஸ்ட்ரக்சருக்கு அவங்களோட ஹைட்டுக்கு அவங்க கலருக்கு எந்த மாதிரி நம்ம போட்டால் சூட் ஆகுன்ட்டு கரெக்டாக டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி நான் நிறைய கஸ்டமர் வச்சிருக்கிறேன். அவங்கள ஒரு இது மாதிரி என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அதே மாதிரி ஃபோன் பண்ணி எங்கிட்ட என்ன சாரீ எடுக்கிறது, எந்த மாதிரி கலர் போடணும், எந்த மாதிரி மாடல் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது நல்லா கேட்பாங்க. கேட்டு வாங்கி போடுறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. என் மேலே இவ்வளோ நம்பிக்கையா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டாஸில் இவ்வளோ மாடல் சொல்லி கொடுத்துருக்குறோமா. சிம்பிள் தான் சொல்லி கொடுத்ததுன்னா சின்ன விஷயம் தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நிறைய இருக்குதுமா. இதில் ஸ்டோன் வச்சு புட்டாஸு, அப்புறம் வெறும் நாட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட் வச்சு சொல்லித்தர்றது, அப்புறம் செயின் ஸ்டிச் வச்சு கிளிப் ஸ்டோனில் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது நிறைய சொல்லித்தர இருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கமெண்ட் கேட்கணும். ஓகேங்களா?